பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் தெய்வ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறதான நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு விதங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர். உம்முடைய மகிமை எவ்வளவு மேலானதாக இருக்கிறது. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆராய்ந்து முடியாதவைகளாக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் வேற யாரும் இல்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பரிசுத்தராகிய தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு இன்றைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிற நல்ல கிருபையை நினைத்து கர்த்தருக்கே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தரையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை தொழுது கொள்ளவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தரை போற்றவும், கர்த்தரை உயர்த்தவும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயங்களிலே அந்த நன்றி உள்ள இருதயத்தை தந்தீரே, உணர்வை தந்தீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிற என் தேவன் இன்றைக்கு எங்கள் நடுவிலே உயர்த்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராகி எங்களை ஆசீர்வதியும், எங்களை அபிஷேகம் பண்ணும். இந்த ஆராதனை நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ தொடுதல் என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனாகிய தாமே இன்றைக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க, பாட, துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் எங்கெல்லாம் எங்கள் பிள்ளைகள் இருந்து தேவனை ஆராதிக்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் கர்த்தரின் மகிமையானது பூரணமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய மகத்துவமான கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய செட்டையின் மறைவுக்குள் மறைத்துக் பலந்தாரும் கிருபைதாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த நாளை நாம் அவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து அவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நம்ம பாடி துதித்து ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடுவோம். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு காலை தள்ளாட என்று மேவிடார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு காலை தள்ளாட என்று மேவிடார். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நாடத்தேரும். இடுக்கண்ணில் இருப்போர் யாவரும் மீட்க
இயேசுவின் திருப்பாதத்தில் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன். இயேசுவின் திருப்பாதத்தில் பிறர் என்ன செய்ய விரும்புவேனோ அதை செய்யவும், பிறர் எனக்கு மன்னிப்பதையே அவருக்கு மன்னிக்கவும், பிறர் நலம் கருதியே சதா உழைக்கவும், பிறருக்காக என்னை ஒடுக்கி தான் மறிக்கவும், இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன். இயேசுவின் திருப்பாதத்தில் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன். இயேசுவின் திருப்பாதத்தில் காலை முதல் மாலை வரை இயேசு, காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு, காலை தள்ளாட என்றுமே விடார். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன். இயேசுவின் திருப்பாதத்தில் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன். இயேசுவின் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அதிசயமான தேவன் அவர், வியாதிகளை நீக்கியவர், சமாதானம் தந்தவர், பாவத்தை நீக்கியவர், பரத்தில் நம்மை சேர்க்கும்படியா இறங்கி வந்தவர், நமக்காய் பிறந்தவர், நமக்காய் ஜீவனை தந்த நம்முடைய தேவனை நாம் பாடி ஆராதிப்போம். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். பாசம் நிறைந்த இயேசுவை பாடுவேன், பரிசுத்தமான இயேசுவை பாடுவேன். பாசம் நிறைந்த இயேசுவை பாடுவேன், பரிசுத்தமான இயேசுவை பாடுவேன், பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அதிசயமான இயேசுவை பாடுவேன், மகிமை ராஜா இயேசுவை பாடுவேன். அதிசயமான இயேசுவை பாடுவேன், மகிமை ராஜா இயேசுவை பாடுவேன், பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். வியாதியை நீக்கிய இயேசுவை பாடுவேன், சமாதானம் தந்த இயேசுவை பாடுவேன். வியாதியை நீக்கிய இயேசுவை பாடுவேன், சமாதானம் தந்த இயேசுவை பாடுவேன், பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன், அருளை தந்த இயேசுவை பாடுவேன். பாவத்தை நீக்கிய இயேசுவை பாடுவேன்,
இயேசுவை பாடுவேன். எனக்காய் பிறந்த இயேசுவை பாடுவேன். ஜீவன் தந்த இயேசுவை பாடுவேன். எனக்காய் பிறந்த இயேசுவை பாடுவேன். ஜீவன் தந்த இயேசுவை பாடுவேன். பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். பாவத்தை நீக்கிய இயேசுவை பாடுவேன். பரத்தில் சேர்க்கும் இயேசுவை பாடுவேன். பாவத்தை நீக்கிய இயேசுவை பாடுவேன். பரத்தில் சேர்க்கும் இயேசுவை பாடுவேன். பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். எனக்காய் பிறந்த இயேசுவை பாடுவேன். ஜீவன் தந்த இயேசுவை பாடுவேன். எனக்காய் பிறந்த இயேசுவை பாடுவேன். ஜீவன் தந்த இயேசுவை பாடுவேன். பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். பாசம் நிறைந்த இயேசுவை பாடுவேன். பரிசுத்தமான இயேசுவை பாடுவேன். பாசம் நிறைந்த இயேசுவை பாடுவேன். பரிசுத்தமான இயேசுவை பாடுவேன். பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். அன்பை தந்த இயேசுவை பாடுவேன். அருளை தந்த இயேசுவை பாடுவேன். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில், இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா உம்மை உயர்த்தும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து கூடியிருக்கிறோம் ரட்சா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் மாஸ்டர் உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ரட்சா. எங்களுக்காய் சிலுவையில் மரித்தவர், உம்முடைய முழு அன்பையும் எங்களுக்காய் செலுத்தினவர் நீர் ஒருவரே ராஜா. அப்பா உம்மை பாடாமல் வேற யாரை நாங்கள் பாட முடியும் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. எங்கள் பாவத்தை போக்கினவரே அப்பா, எங்களுக்கு பரணைக்குப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய் இந்த பூமியில் வந்த தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. கொஞ்ச நேரம் நம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நம்ம துதித்து கொண்டே இருப்போம். அவர் துதிக்கப்படத்தக்க தெய்வமாய் இருக்கிறாரே. எஸ் மாஸ்டர் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ரட்சா. நீங்க பரிசுத்தர் அப்பா, நீங்க பரிசுத்தர் ரட்சா. அமேன். சிங்காசனத்தில் நீங்க விற்றிருக்கிற தெய்வம் அப்பா. அமேன். கேருபீன்களும் சேராபீன்களும்
காரியங்களும் ஓயாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று அப்பா உம்மை துதித்துக் கொண்டே இருக்கின்றதே ராஜா. ஆமென். அவ்வளவு பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கிருபை எங்களுக்கு தந்து இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காய் பிறந்தவர், எங்களுக்காய் ஜீவனை தந்தவர் அப்பா. மூன்றாம் நாள்ல உயிரோடு எழுந்த தேவன் நீர் ஒருவரே அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய வியாதிகளை நீக்கி சமாதானத்தை கொடுத்த தெய்வம் நீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யெகோவா தெய்வமாயிருக்கிறார். அவர் யெகோவா ரஃபாவாயிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் அவர். அவர் யெகோவா தெய்வம். ஆமென். அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் யெகோவா தேவனாயிருக்கிறார். நம்மை சுகமாக்குகிற யெகோவா ரஃபாவாய் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளை விடுதலையாக்கிற்றே. அவளை தொட்டதே, அவளை சுகமாக்கினதே. அவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். நம்மளை சுகமாக்கும் யெகோவா ரஃபாவாய் ஒவ்வொரு நாளும் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர் அவர். கெட்டுப்போன சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். எல்லாம் பார்த்து கொள்ளும் யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கும் யெகோவா ரஃபா நீரே. எல்லாம் பார்த்து கொள்ளும் யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கும் யெகோவா ரஃபா நீரே. உம்மஸ்திரத்தை தொட்ட போது மகிமை புறப்பட்டதே. வல்லமையினால் பெரும்பாடுள்ள வியாதி நீங்கி போனதே. உம்மஸ்திரத்தை தொட்ட போது வல்லமை புறப்பட்டதே. வல்லமையினால் பெரும்பாடுள்ள வியாதி நீங்கி போனதே. எல்லாம் பார்த்து கொள்ளும் யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கும் யெகோவா ரஃபா நீரே. எல்லாம் பார்த்து கொள்ளும் யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கும் யெகோவா ரஃபா நீரே. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. கெட்டு போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவரே. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. கெட்டு போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவரே. எல்லாம் பார்த்து கொள்ளும் யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கும் யெகோவா ரஃபா நீரே. எல்லாம் பார்த்து கொள்ளும் யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கும் யெகோவா ரஃபா நீரே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்த்து விடுவித்தீரே. காயப்பட்ட இருதயத்தை குணமாக்கி மகிழ்வித்தீரே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்த்து
நீரே. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. கெட்டு போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவரே. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. கெட்டு போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவரே. எல்லாம் பார்த்து கொள்ளு யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கு யெகோவா ரப்பா நீரே. எல்லாம் பார்த்து கொள்ளு யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கு யெகோவா ரப்பா நீரே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்த்து விடுவித்தீரே. காயப்பட்ட இருதயத்தை குணமாக்கி மகிழ்வித்தீரே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்த்து விடுவித்தீரே. காயப்பட்ட இருதயத்தை குணமாக்கி மகிழ்வித்தீரே. எல்லாம் பார்த்து கொள்ளு யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கு யெகோவா ரப்பா நீரே. எல்லாம் பார்த்து கொள்ளு யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கு யெகோவா ரப்பா நீரே. எல்லாம் பார்த்து கொள்ளு யெகோவா தெய்வம் நீரே. என்னை சுகமாக்கு யெகோவா ரப்பா நீரே. ஜீசஸ் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவர். இன்றும் மரித்து போன நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கெட்டு போன சரீரத்தை கூட உயிர்ப்பிக்க வல்லவர் அவர். ஒருவேளை நீ நாற்றம் எடுத்து இருக்கலாம், நீ கெட்டு போய் அழுகி போய் இருக்கலாம். ஆனாலும் உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரே. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவருடைய பாதத்தில், அவருடைய கரத்தில் உன்னை முழுமையாய் சரண்டர் ஆக்கிக்கொள். எஸ் ஜீசஸ். கட்டப்பட்ட மனிதர் எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ்க்கிற தேவன் அவர். இந்த காலையில் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ கட்டப்பட்டு இருக்கிறியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வியாதினால கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? இல்லை பிசாசின் போராட்டத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீங்களா? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உன்னுடைய கட்டுகளை விடுவிக்கிற தேவன். உன்னுடைய கட்டுகளை அறுத்து உன்னை விடுவிக்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொருவரும் நீங்க விடுதலையாக்க இந்த பூமியில இறங்கி வந்தீரே. இந்த காலை வேளையிலும் அப்பா, ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொட்டு விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க தொட்டு விடுதலையாக்குங்கப்பா. நீங்க தொட்டு விடுதலையாக்குங்க ராஜா. உங்களுடைய விடுதலையின் கரம் அப்பா ஒவ்வொரு மேலும் வைக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க அபிஷேகத்தின் கரம் அப்பா ஆமென் ஒவ்வொரு நுகங்களையும் முறியடிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தெய்வமே, எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுங்கப்பா. யெகோவா ரஃபா, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வியாதி பலவீனங்களை மாற்றுகிற தேவன், சுகமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ் அப்பா அவர் நல்லவர், அவர் வல்லவர். வாழ்நாள் எல்லாம் அவரே துதிக்கும்படியாய், வாழ்நாள் எல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து வாழ்ந்திருக்கும்படியாய் அவரையே அண்டிக்கொள். ஜீசஸ். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம்
கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடும் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடும் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் அழிவுந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்டு நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் துன்பத்தை கண்டு நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் அழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ம்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புத செயல்கள் காண செய்யும் மகிமை மாட்சிமை விளங்க செய்யும் அற்புத செயல்கள் காண செய்யும் மகிமை மாட்சிமை விளங்க செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே நன்றி எல்லாரும் உள்ளத்தில் ஆழ்ந்து சொல்லுவோம் நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் எல்லாம் சேர்ந்து சொல்வோமா மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோ
கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் ஸ்தோத்திரம். உமக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறும்படியான ஒரு கிருபையும் ஸ்லாக்கியத்தும் எங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஹல்லேலூயா. Thank you Lord. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக பிரைஸ் தி லார்ட் மகிழ்ச்சியான நாட்களை, சந்தோஷமான நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவர். துக்கத்தையும் வேதனையும் அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக சமாதானத்தின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவர் உங்களுக்கு புகலிடமாய் அடைக்கலமாய் தலைமுறை தலைமுறை தோறும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட இருந்து அப்படியே நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, அனுதினமும் உடைய கிருபை எனக்கு தாருங்க. உங்க கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாது ராஜா. இந்த பூமியில வாழ்வதற்கு தேவ கிருபை, தேவ பிரசன்னம் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அமரட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு தேவ கிருபையை அதிகமாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறேன். சமாதானத்தினால் நிரப்பும். தொடர்ந்து மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு கர்த்தர் எங்கள் காதுகளை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீதியான பகுதியை உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களிடும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். इस अच्छे से सुबह के समय जल्दी से आने वाले हमारे प्रभु यीशु मसीह के नाम से आप सबको प्रेम से बधाई देकर स्वागत करते हैं. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. जो था, जो है, जो आने वाला सर्वशक्तिमान परमेश्वर आप सभी को और भी अधिक आशीष करके फैलाए. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर की वचन की ओर हम सब जाएंगे. கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினதான வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर हमसे बात किया वचन, யாருக்கு அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். किसके लिए मारे मारे फिरने का जिंदगी कर कर हमसे बात किए. யாருடைய வாழ்க்கை அலைந்து திரியக்கூடியதா இருக்கிறது? किसका जीवन मारे मारे फिरना रहता है. ஒரு சமாதானத்தின் வாழ்வு யாருக்கு இல்லை? किसके लिए एक शांति का जीवन नहीं. ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை யாருக்கு இல்லை? एक आशीर्वाद का जीवन किसके लिए नहीं. கடந்த நாட்களில் 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். पिछले दिनों में परमेश्वर 3 कार्य इसके बारे में हमसे बात किए. ஆமென். ஸ்தோத்திரம். வாய் சரியில்லாம நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நாம் அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். मुंह की बातों से, हमारे मुंह के बातों के कारण हमें मारे मारे फिरना पड़ता है. அதனால் நாம் சமாதானத்தை இழக்க வேண்டியது இருக்கும். इस वजह से हमारे शांति को खोना पड़ता है. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாயின் வார்த்தைகளில் சரியாக இருந்தால் அலைச்சல் இல்லாத வாழ்க்கை நமக்கு உண்டாகும். इसीलिए परमेश्वर के बच्चे हम, हमारे मुंह के बातों में हम ठीक रहेंगे तो हमें मारे मारे फिरने का जीवन नहीं होगा. இரண்டாவது, துன்மார்க்கன் அலைந்து திரிகிறான். दूसरा, दुष्ट व्यक्ति मारे मारे फिरता है. அவனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. उसके लिए शांति नहीं है कर कर वचन कहता है. மூன்றாவது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அலைந்து திரிவார்கள். तीसरा, परमेश्वर के बच्चों के विरुद्ध जो उठते वे मारे मारे फिरते हैं. இன்னைக்கு நான்காவது ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். आज चौथा एक ही कार्य को आज हम देखने जा रहे हैं. வேதம் சொல்கிறது, वचन कहता है, அருவருப்பானவைகளை செய்கிறவர்கள், घिनौने काम को जो करते हैं, அருவருப்பானவைகளை தங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றாதவர்கள், घिनौने काम को जो अपने जीवन से
दूर नहीं करते, அலைந்து திரிவார்கள், वे मारे मारे घूमेंगे, அவர்களுக்கு சமாதானத்தின் வாழ்க்கை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. उनके लिए शांति का जीवन नहीं है कर वचन कहता है। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். एरेमिया भविष्यवक्ता का पुस्तक का 4थे अध्याय का पहला वचन। இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். इस्राएली लोगों को देखकर परमेश्वर एक चेतावनी का संदेश देते हैं। இஸ்ரவேலே, इस्राएल, நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. यदि तू लौट आए तो मेरे पास लौट आ। நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. यदि तू गिनौनी वस्तुओं को मेरे सामने से दूर करे तो तुझे आवारा फिरना ना पड़ेगा। ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். परमेश्वर की बातों को ध्यान से देखिए। நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. यदि तू गिनौने वस्तुओं को, गिनौने कार्यों को तुझसे दूर करेगा तो तू आगे मारे मारे नहीं फिरेगा। இஸ்ரவேல் ஜனங்களை வேதத்தில் வடக்கு ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस्राएली लोग को जो है दक्षिण का राज्य करके वचन में कहा गया है। சமாரியர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. समारी लोग कर कहा गया है। இஸ்ரவேல் என்றும் அழைக்கப்படுகிறது. इस्राएल पूरा बुलाया जाता है। எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிப்பாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். एरेमिया भविष्यवक्ता को रखकर परमेश्वर चेतावनी का संदेश दे रहे हैं। உன் நடுவில் இருக்கக்கூடிய அருவருப்புகளை உன்னை விட்டு அகற்றி விடு. तेरे गिनौने कार्य, गिनौने वस्तुओं को तुझसे दूर कर। இஸ்ரவேலே, इस्राएल, உன் நடுவில் அருவருப்புகள் இருக்கிறது. तेरे बीच में गिनौनापन है। அது என் பார்வைக்கு அழகானது அல்ல, वो मेरे नजरों के लिए सुंदर नहीं, அது என்னை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. वो मुझे वेदना पहुंचाती है। அந்த அருவருப்புகள் உனக்குள் இருக்கும் வரைக்கும் वो गिनौनापन जब तक तेरे अंदर रहेगा நீ சுகமாய் வாழ்வதில்லை, तू चंगाई से जी नहीं सकता, நீ சமாதானமாய் வாழ்வதில்லை. तू शांति के साथ जी नहीं सकता। அருவருப்புகள் உனக்குள் இருக்கும் வரைக்கும் உனக்கு ஒரு அலைச்சலின் வாழ்க்கை உண்டாயிருக்கும். गिनौनापन जब तक तेरे अंदर रहेगा तब तक तेरे लिए मारे मारे फिरने का जीवन रहेगा। ஆனால் लेकिन உன் நடுவில் இருக்கக்கூடிய அருவருப்புகளை உன்னை விட்டு நீ மாற்றுவாயானால் तेरे अंदर के, तेरे बीच में के गिनौनेपन को तू तुझसे दूर करेगा तो நீ சுகமாய் வாழ முடியும், तू चंगाई के साथ जी सकता है சமாதானத்தின் வாழ்வை நிச்சயம் காண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और तू शांति के जीवन को निश्चय देख सकता है कर परमेश्वर कहते உன் हैं। நடுவில் இருக்கிற அருவருப்புகளை உன்னை விட்டு நீக்கினால் तेरे बीच में के गिनौने कार्यों को तुझसे दूर करेगा तो இனி நீ அடிமைப்பட மாட்டாய், आगे तू गुलाम नहीं होगा, இனி நீ அலைந்து திரிய மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आगे तू मारे मारे नहीं फिरेगा कर परमेश्वर कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। 3ஆம் அதிகாரத்திலே तीसरे अध्याय में இஸ்ரவேல் செய்ததான அருவருப்புகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. इस्राएलियों ने जो घिनौने कार्य किए थे उसके बारे में वचन कहता है அவர்கள் தேவனை விட்டு அந்நிய நேசரை தேடி போனார்கள். वे परमेश्वर को छोड़कर अन्य प्रेमी को ढूंढ कर गए। ஏவன் மேடுகள் மேல் கண்களை ஏறெடுத்து ऊंचे चढ़ाई पर अपनी आंखों को उठाकर அவைகளை வணங்கினார்கள். उनको दंडवत किए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है தேவனை விட்டு அந்நிய தெய்வத்தை தேடி அந்நிய நேசரை தேடி போனார்கள். वे परमेश्वर को छोड़कर अन्य प्रेमी, अन्य देवताओं को ढूंढ कर गए। ஏமன் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த நேசரை விட்டுவிட்டு मिस्र देश से छुड़ा कर ले आने वाले प्रेमी को छोड़कर, அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்த தேவனை விட்டுவிட்டு अद्भुत और भलाई करने वाले परमेश्वर को छोड़कर, இவர்களை நேசிக்காத தெய்வங்களை இவர்கள் நேசிக்கும்படி கடந்து போனார்கள். इनसे जिस देवता ने प्रेम नहीं किया उन देवता से प्रेम करने के लिए निकल कर गए। எரேமியா 3வது அதிகாரத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, एरेमिया के तीसरे अध्याय में और भी कहा गया है மேடுகள் ऊपर की जो चढ़ाई थी, மலைகளை பார்த்து पहाड़ों को देखकर கண்களை ஏறெடுத்து அதை வணங்கினார்கள். आंख के उठाकर उसे दंडवत किए। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है உயரமான மலையின் மேல் ऊंची पहाड़ पर, பச்சையான மரத்தின் கீழே हरी हरी पेड़ के नीचे அந்நிய தெய்வங்களின் சிலைகளை வைத்து அவைகளுக்கு ஆராதனை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. अन्य देवता की मूर्ति बनाकर उसकी आराधना सेवा किए कर ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कह रहे हैं இது என் பார்வைக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. ये मेरे नजरों में घिनौना है। இவைகளை இவன் உன்னை விட்டு நீ அகற்றினால் इसे तू अपने से दूर
करेगा तो இனி நீ அலைந்து திரிவதில்லை. तू आगे मारे मारे नहीं फिरेगा। ஆண்டவர் எத்தனையோ முறை ஆண்டவர் அவர்களை ஸ்தோத்திரம் எச்சரித்தார். परमेश्वर कितने बार उनको चेतावनी दिए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவர்கள் அந்த அருவருப்புகளை விட்டு விட்டு விலகாதபடியினாலே वे उस घिनौने कार्य को छोड़कर हटे नहीं, इस वजह से அவர்கள் அலைந்து திரிவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். वे मारे मारे फिरने के लिए परमेश्वर ने सौंप दिया। அவர்களை புறஜாதிகள் அடிமைப்படுத்தினார்கள். उन्हें अन्य जाति के लोग अपना गुलाम बना लिए। அவர்களும் அவர்கள் சந்ததிகளும் சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டார்கள். वे और उनके संतान कैद कर ले गए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவர்கள் சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். वे अपने खुद के देश से निकलकर अन्य देश में तितर बितर हुए थे। ஆமென். आमीन। அவர்கள் தேசத்தில் அருவருப்புகள் இருந்தபடியினாலே, उनके देश में घिनौनापन था, इस वजह से அவர்கள் அருவருப்புகளை செய்தபடியினாலே, वे घिनौने काम किए, इस वजह से அவர்கள் தங்கள் நாட்டின தோட்டத்தின் கனியை புசிக்க முடியவில்லை. वे जिस खेत में जो बीज बोए थे उसका फल नहीं खा सके। அவர்கள் அந்நிய தேசத்துக்கு கடந்து போனார்கள். वे अन्य देश में गए। இவர்கள் நாட்டின தோட்டத்தின் கனியை அந்நியன் புசித்தார். इन्होंने जो पेड़ लगाई थी इनकी खेत में, उसके फल को अन्य व्यक्ति ने खाए। இவர்கள் தாங்கள் வெட்டின துறவுகளிலிருந்து நீரை குடிக்க முடியவில்லை. इन्होंने जो कुआं खोदा था उसका पानी ये खुद नहीं पी सके। இவர்களுடைய கர்ப்பத்தின் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு சிதறடிக்கப்பட்டு போனார்கள். इनके गर्भ से जन्म हुए बच्चे जो है कत्ल किए गए और तितर बितर हुए। அநேக தேசங்களில் இவர்கள் சிதறி போக வேண்டிய நிலைமை உண்டாயிற்று. अनेक देश में ये तितर बितर होकर जाने की परिस्थिति हो गई। பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். बच्चों को एक जगह पर ले गया। புருஷன் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். पति को कहीं और ले जाया गया மனைவி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். और पत्नी को कहीं और जगह पर ले जाया गया। சிதறடிக்கப்பட்டார்கள். तितर बितर हुए। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या के मालूम है क्या? இவர்கள் நடுவில் இருந்த அருவருப்புகளை இவர்கள் நீக்காதபடியினாலே, इनके बीच में जो घिनौना काम था उसे इन्होंने दूर नहीं किया, इस वजह से அவர்கள் செய்த அருவருப்புகள் நிமித்தமே அவர்கள் அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. उन्होंने जो घिनौने काम किए थे उसी की वजह से उनको मारे मारे फिरना पड़ा। ஆண்டவர் இஸ்ரவேலை நேசித்தபடினாலே परमेश्वर इस्राएलियों से प्रेम करते थे, इस वजह से எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு மறுபடியும் எச்சரிக்கிறார். यिर्मयाह भविष्यद्वक्ता को रखकर वापस चेतावनी दे रहे हैं। உங்களில் இருக்கக்கூடிய அருவருப்புகளை உங்களை விட்டு அகற்றுங்கள். तुम्हारे बीच में जो घिनौना काम है उसे तुमसे दूर करो। நீங்கள் அகற்றிவிட்டால் तुम उसे दूर कर दोगे तो இனிமேல் நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. आगे तुम मारे मारे नहीं घूमोगे। நான் உன்னை நிலைப்படுத்துவேன் என்றார். मैं तुम्हें स्थिर करूंगा कर कर के। அல்லேலூயா. हालेलुया। நான் உனக்கு நிலையான அலைந்து திரியாத வாழ்க்கையை தருவேன் என்று சொன்னார். मैं तुझे स्थिर मारे मारे फिरना नहीं ऐसा जीवन दूंगा कर कर। தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर की वचन को सुनने वाले परमेश्वर के बच्चे, உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கை வேண்டுமா? तेरे को एक स्थिर जीवन चाहिए क्या? அலைந்து திரியாத வாழ்க்கை வேண்டுமா? मारे मारे नहीं फिरना ऐसा जीवन चाहिए क्या? ஒரு நிரந்தரமான வேலை வேணுமா? एक निरंतर नौकरी चाहिए क्या? ஒரு நிரந்தரமான வருமானம் வேணுமா? एक निरंतर कमाई चाहिए क्या? ஒரு நிரந்தரமான சந்தோஷம் வேணுமா? एक निरंतर आनंद चाहिए क्या? ஒரு நிரந்தரமான சுகம் உனக்கு வேணுமா? एक निरंतर चंगाई सुख चाहिए क्या? எல்லாவற்றை காட்டிலும் ஒரு நிரந்தரமான ராஜ்யம் உனக்கு முடிவிலே வேணுமா? इन सब से बढ़कर अंत में तुझे एक निरंतर राज्य चाहिए क्या? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? आज परमेश्वर तुझे देखकर बोलने वाली बात क्या है? உனக்குள் இருக்கும் அருவருப்புகளை உன்னை விட்டு நீ அகற்று. तेरे अंदर तेरे बीच में जो घिनौनापन है उसे तुझसे दूर कर। அப்பொழுது तब நீ அலைந்து திரியும் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி முடிவு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तब तेरे मारे मारे फिरने का जीवन का एक अंत होगा कर कर के। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீ அருவருப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாய். तू घिनौने कार्य के साथ जीते रहेगा तो சமாதானத்தின் வாழ்வு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. शांति का जीवन तुझे मिलेगा नहीं। ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தர
நிரந்தரமான ராஜ்யம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. निरंतर जीवन, निरंतर राज्य तुझे मिलेगा ही नहीं. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் அருவருப்பானவைகள். परमेश्वर नफरत करने वाला घिनौना कार्य. வேதத்தில் சொல்லப்பட்ட அருவருப்புகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். वचन में बताए गए घिनौने काम के बारे में मैं आपको बताता हूँ. தேவ சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை, परमेश्वर के सत्य को सुनने वाले परमेश्वर के बच्चे, இவைகளில் எவைகளாவது உனக்குள் இருக்குமானால் இன்றைக்கு நீ அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுவிட்டால் ஆண்டவர் உனக்கு அலைச்சல் இல்லாத அமைதியான வாழ்க்கை உனக்கு தருவார். इनमें से एक भी तेरे जीवन में उसे तो अंगीकार करके आज परमेश्वर के सम्मुख उसे छोड़ देगा, दूर कर देगा, तो परमेश्वर तुझे मारे मारे फिरने का एक शांति का जीवन तुझे देंगे. உபாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். व्यवस्था विवरण के 17वें अध्याय में परमेश्वर इस्राएली लोग को देखकर कहते हैं. உபாகமம் व्यवस्था विवरण 17வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 17वें अध्याय के पहले से लेके 4था वचन. பழுதும் அவலட்சமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். कोई बैल या भेड़ बकरी बलि ना करना जिसमें दोष या किसी प्रकार का खोट हो, क्योंकि ऐसा करना तेरे परमेश्वर यहोवा के समीप घृणित है. கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பான காரியம் என்ன? परमेश्वर के समीप घृणित घिनौना काम क्या है? நீ கர்த்தருக்கு பலியிட வரும்போது तू परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए आते समय பழுதான दोष ஏவன் அவலட்சணமான या खोट किसी प्रकार का மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். बैल या भेड़ बकरी ऐसा बलि ना करना, அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும். वो तेरे परमेश्वर के सामने घृणित है. இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग ஆண்டவருக்கு பலி செலுத்தும் வழக்கம் உண்டாயிருந்தது. परमेश्वर के लिए बलि चढ़ाने की उनकी रीति थी. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा நீ பலியிட வரும்போது तू बलि चढ़ाने के लिए आते समय நல்ல ஆட்டை கொண்டு வா, अच्छे भेड़ को ले आ, பழுதான ஆட்டை கொண்டு வராத, மாட்டை கொண்டு வராத, जिसमें दोष हो ऐसा भेड़ बकरी को मत ले आ, ஊனமானதை கொண்டு வராத, लंगड़ा लूला ऐसा मत लेकर आ, அவலட்சணமான ஒடுங்கி போனதான ஒன்றுக்கு உதவாததை கொண்டு வராதே. किसी भी प्रकार का कोट या कोई लायक नहीं ऐसा मत ले आ, அது எனக்கு முன்பதாய் அருவருப்பானதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். वो मेरे सामने घिनौना आए कर परमेश्वर ने कहा. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவது என்ன? आज हम परमेश्वर के सामने बलि चढ़ाते, क्या चढ़ाते हैं? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். परमेश्वर के लिए स्तुति बलि चढ़ाते हैं. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, होठों का फल स्तुति बलि, துதி பலி, तो स्तुति बलि, ஆராதனை பலி, आराधना की बलि, இவைகளை நாம் செலுத்துவது எப்படி செலுத்தணும்? इससे हम परमेश्वर को चढ़ाते तो कैसे चढ़ाना है? சர்ச்சில் வந்து பண்ணாலும் சரி, चर्च में आके करो, வீட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் சரி, या घर पर बैठ के करो, எப்படி பண்ணணும் தெரியுமா? कैसे करना है मालूम है क्या? அவலட்சணமான துதி ஆராதனை அல்ல, एक घिनौना किसी भी प्रकार का खोट है ऐसा स्तुति आराधना नहीं, பலவீனமான துதி ஆராதனை அல்ல, बलहीन कमजोर स्तुति आराधना नहीं. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் परमेश्वर के सम्मुख आते समय हर समय பலனுள்ள துதி ஆராதனை, एकदम बलवान स्तुति आराधना, உற்சாகத்தின் ஆராதனை. उत्साह की आराधना. யாரோ ஒருத்தர் உங்களை ஆராதிங்கன்னு சொல்லி ஆராதிக்கிறது அவலட்சணமானது, அருவருப்பான ஆராதனை. कोई आपको कहे आराधना करे और वैसा आप आराधना कर रहे हो तो एक घिनौना आराधना है. கர்த்தருக்கு முன்னால வரும்போது परमेश्वर के सामने आते समय முழு இருதயத்தோடு, पूरे हृदय के साथ, முழு மனதோடு, पूरे मन के साथ, முழு ஆத்மாவோடு, पूरे आत्मा के साथ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து दिल के गहराई से, முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கணையா. पूरे बल के साथ परमेश्वर की आराधना करना சொங்கி है. சொங்கி ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது. जो कहकर आराधना करते वो परमेश्वर के सामने घिनौना है. மற்றவங்க சொல்லி ஆராதிக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. दूसरे आपको कहलाकर आप आराधना करते वो घिनौना है परमेश्वर के सामने. கர்த்தருக்கு இடும் பலி உற்சாக பலியா இருக்கணும். परमेश्वर के लिए जो बलि चढ़ाते हैं उत्साह के साथ चढ़ाना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சிலர் தூங்கி மயங்கி தேவனுக்கு ஆராதனை செய்வாங்க. कुछ लोग जो ये नींद में लेकर बैठकर वो परमेश्वर की आराधना करते हैं. சிலர் பேருக்காக கடமைக்காக ஆராதனைக்கு வருவாங்க. कुछ लोग नाम के लिए, कर्तव्य के लिए, दिखाने के लिए चर्च आराधना में आते हैं. ஆண்டவர் சொல்றார், அதுதான் எனக்கு அருவருப்பானது. परमेश्वर कहते यही मेरे लिए घिनौना है. அதை செய்யாத.
उसे मत कर। நீ எப்பொழுது ஆராதித்தாலும் துதித்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் உற்சாகத்தோடு செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது அருவருப்பாயிருக்கும். நீ அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு உண்டாகும். तू जब भी आराधना करे, स्तुति करे, प्रार्थना करे, उत्साह के साथ करे, वही नहीं तो वो परमेश्वर के सामने घिनौना रहेगा और तुझे मारे मारे फिरना पड़ेगा। கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பானதை ஸ்தோத்திரம் பலி செலுத்துகிறவன் அலைந்து திரிவான் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के सामने जो घिनौना बलि चढ़ाता है वो मारे मारे फिरता है। அல்லேலூயா, हालेलुया। இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். आज परमेश्वर के बच्चे बहुत ही सावधान रहना के। 5 நிமிஷமா இருந்தாலும் உற்சாக ஆராதனை, உற்சாக பலி. 5 मिनट हो तो भी उत्साह से आराधना, उत्साह से बलि चढ़ाना, ஆவியோட, आत्मा के साथ, உண்மையோட, सच्चाई के साथ। Praise the Lord. Praise the Lord। உன் சரீரத்தோடு இணைந்து ஆத்மாவோடு இணைந்து தேவனை ஆராதிக்கணுங்க. तेरे शरीर के साथ जुड़कर, आत्मा के साथ जुड़कर परमेश्वर की आराधना करना है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। அப்போஸ்தல கால ஆராதனையை சிந்தித்து பாருங்கள். प्रेरितों के समय के आराधना के बारे में विचार कर देखिए। அங்க இருந்த விசுவாசிகள் எப்படி ஆராதிச்சாங்க? वहां पर के विश्वासी कैसे आराधना करते थे? முழு பலம், पूरे बल के साथ, முழு சிந்தை. पूरे विचार के साथ। Hallelujah. हालेलुया। இன்னைக்கு கர்த்தர் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். आज परमेश्वर तुझसे वही उम्मीद करते हैं। இதை செய்தா உனக்கு நிலையான ஆசீர்வாதத்தை தருவார். इसे करेगा तो एकदम स्थिर आशीर्वाद तुझे देंगे। இதை செய்தா உனக்கு நிரந்தரமான வேலையை தருவார். इसे करेगा तो परमेश्वर एक निरंतर नौकरी तुझे देंगे। இதை செய்தா நிரந்தரமான வருமானத்தை தருவார். इसे करेगा तो एक निरंतर कमाई तेरे जीवन में परमेश्वर देंगे। இதை செய்தா நிரந்தரமான சந்தோஷத்தை தருவார். इसे करेगा तो एक निरंतर आनंद, खुशी तेरे जीवन में परमेश्वर देंगे। அல்லேலூயா. हालेलुया। உனக்குள்ள இருக்கிற அருவருப்பான ஆராதனையை உன்னை விட்டு அகற்று. तेरे अंदर जो घिनौना आराधना है वो तुझसे दूर कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பழுதும் அவலட்சணவுமான யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலிவிட வேண்டாம். दोष या किसी भी प्रकार का खोटे ऐसा भेड़ बकरी गाय बैल तो परमेश्वर के सामने बलि मत चढ़ा। பழுதும் அவலட்சணவுமான யாதொரு ஸ்தோத்திரத்தையும் யாதொரு துதியையும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடாதே. जिसमें दोष या किसी प्रकार का खोटो ऐसी स्तुति या आराधना बलि परमेश्वर को मत चढ़ा। கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்க. वो परमेश्वर के सामने घिनौना है। அடுத்தது என்ன அருவருப்புன்னு அதே வசனம் சொல்லுகிறது. கீழ வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது. अगला क्या घिनौना है कर वही अध्याय के 3 वचन में कहा गया है, நான் விலக்கி இருக்கிறேன். मैंने जो दूर किया है வேறே தேவர்களையாவது पराये देवताओं को, சந்திரர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டார். या सूर्य या चंद्रमा या आकाश के गण में से किसी की उपासना की या उसे दंडवत किया हो, அது உன் செவிகைக்கு உனக்கு அறிவிக்கப்படும் போது वो ये बात जब तुझे बतलाई जाए நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். और तेरे सुनने में आए तो उसकी बलि 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 बाती पूछपाछ करना। ஆமென். அது மெய் என்று அறியப்பட்ட அருவருப்பு மெய் என்றும் அது மெய் என்றும் और ये सच है कर அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது என்று நிச்சயம் காணப்பட்டார். और ऐसा घिनौना काम इस्राएल में हुआ है करके निश्चय जाने तो அப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசலுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடையவர்கள். तो जिस पुरुष या स्त्री ने ऐसा कर्म किया है उसे जो है बाहर ले जाकर उसको फाटकों पर पथराव करके मार डाले कर। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த அருவருப்பு என்ன ஆண்டவர் சொல்கிறார்? अगला घिनौना काम क्या है कर परमेश्वर के வேறே தேவர்களை நமஸ்கரிக்கிறது, दूसरे देवताओं को दंडवत करना, அவைகளை சேவிப்பது அருவருப்பு. उनकी सेवा करना, उपासना करना घिनौना काम है। யாத்திரையாகும் 20 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், निर्गमन के 20वें अध्याय में परमेश्वर कहते समय कहते हैं, என்னை தவிர வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். मुझे छोड़ तेरे लिए और कोई देवता ना हो। ஏமன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், ना तो ऊपर आकाश में ना पृथ्वी में। ஏமன். பூமியின் கீழ் உள்ள தண்ணீரில் உள்ளவைகள் யாதொன்றின் சிலையாயாகலும், और पृथ्वी में के जल में के किसी के भी आकार में कोई भी पुतला, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அதன் விக்கிரகத்தை ஆயில, या उसकी मूर्त, ஏமன், ஸ்வரூபத்தை ஆயில या उनकी प्रतिमा உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். उसे ना तेरे लिए बनाना और ना उसे दंडवत करना, ना उसकी उपासना உன் करना। தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். तेरा प्रभु परमेश्वर में जलन रखने वाला परमेश्वर कर कहते हैं। நன்றாய் கவனித்து பாருங்கள். अच्छे से समझ कर देखिए, வேறே தேவர்களை நமஸ்கரிக்கிறவர்கள் சேவிக்கிறவர்கள் கர்த்தருக்கு
தேவனுக்கு அருவருப்பானவர்கள். दूसरे देवताओं को जो दंडवत करते सेवा करते वो परमेश्वर के सामने घिनौने हैं. கர்த்தர் தான் தெய்வம். परमेश्वर हमारा प्रभु ही परमेश्वर है. அவர் தான் அடிமைத்தன வீடாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். उन्होंने ही हमें मिस्र देश से गुलामी के घर से छुड़ाकर निकलवाया. அவர் தான் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினவர். वही तुझे तेरे पाप से छुड़ाए. அவர் தான் சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினவர். वही तुझे तेरे श्राप से छुड़ाए. அவர் தான் பிசாசின் கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கினவர். वही तुझे शैतान के बंधन से छुटकारा दिए. அவரை விட்டுட்டு उन्हें छोड़कर வேற தேவர்களை நீ நமஸ்கரித்தால், दूसरे देवताओं को तू दंडवत करेगा உன்னை तो ரட்சித்தவரை விட்டுவிட்டு, तेरे को जिसने उद्धार किया उसे छोड़कर, உன்னை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டவரை விட்டுவிட்டு, तुझे जिसने अपने बेटा बेटी करके अपनाया उसे छोड़कर வேற தேவர்களை நமஸ்கரித்து சேவித்தால் தேவனுக்கு முன்பதாய் அது அருவருப்பானதை நீ செய்கிறாய். दूसरे देवताओं की दंडवत या उपासना करेगा तो तू परमेश्वर के सामने घिनौने काम को कर रहा है. இதை செய்கிறவன் அலைந்து திரிவான் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे जो करते वो मारे मारे फिरते कर कर वचन कहता है. அல்லேலூயா. हालेलुया. உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, व्यवस्था विवरण के 28वें अध्याय को आप देखोगे तो 17-18 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 17वां और 18वां वचन इस तरह कहता है. 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். 17वें और 18वें वचन को मैं पढ़ता हूँ. 28வது அதிகாரம் உபாகமம் 28. ஏமன் ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर व्यवस्था विवरण के 28वें अध्याय में श्राप के बारे में बताया गया है. காரணம் எப்படி சாபம் வரும்? कारण कैसे श्राप आएगा? வேதம் சொல்லுகிறது 13வது வசனம், वचन कहता है 13वें वचन में, நீ வேறே தேவர்களை சேவிக்கும்படி கடந்து போனா, तू दूसरे अन्य देवता के परमेश्वर को तू दंडवत करने गया. அல்லேலூயா. हालेलुया. வேறே தேவர்களை சேவிக்க கடந்து போனா, तू अन्य देवताओं की सेवा करने के लिए गया. ஆமென் ஸ்தோத்திரம். சாபம் உண்டாகும் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. तेरे लिए श्राप आएगा कर उस अध्याय में लिखा गया है. உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை தேசத்தில் உண்டாவதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. तेरे लिए निरंतर जीवन इस देश में नहीं है कर वहां पर कहा गया है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப तब தேவன் விரும்பாத அருவருப்பான பலியை செய்தால் அது அருவருப்பு. परमेश्वर जैसा नहीं चाहते वैसे बलि चढ़ाओ, आराधना बलि चढ़ोगे तो घिनौना. வேறே தேவர்களை நமஸ்கரித்து சேவித்தால் அது அருவருப்பு. दूसरे देवताओं को दंडवत करके सेवा करोगे तो वो भी घिनौना है. ஏபேன் 17வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, 17वें अध्याय का 3रा वचन कहता है, சந்திர சூரிய முதலான வான சேனைகளை சேவிக்கிறது அருவருப்பு. या सूर्य या चंद्रमा या आकाश की गण में से किसी की उपासना करना घिनौना काम है. கையெடுத்து சூரியனை கும்பிடுறது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். हाथ उठाकर सूर्य को दंडवत करना परमेश्वर के सामने घिनौना काम है. கையெடுத்து சந்திரனை கும்பிடுறது நட்சத்திரங்களை கும்பிடுறது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். हाथ उठाकर चंद्रमा तारों को दंडवत करना परमेश्वर के सामने घिनौना काम है. வானத்தின் சேனைகளை பணிந்து கொள்வது, आकाश के गण की सेवा करना, வானத்தின் சேனைகளுக்கு படைப்பது आकाश के गण को जो चढ़ाते हैं கர்த்தருக்கு அவன் அருவருப்பானது. वो परमेश्वर के सामने घिनौना कार्य है. காரணம் என்ன? कारण क्या? அவைகளெல்லாம் கர்த்தரின் கிரியைகளாய் இருக்கிறது. वे सब परमेश्वर के कार्य है. சூரிய சந்திர வானத்தின் சேனைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அல்லவோ உண்டாக்கி இருக்கிறார். ये सूर्य ये चंद्रमा और ये आकाश की गण सबको मेरे परमेश्वर ने ही तो बनाया है. அவரை விட்டு அவருடைய சிருஷ்டியை நீ தொழுது கொள்வது கர்த்தருடைய பார்வையிலே அது அருவருப்பான காரியம். उन्हें छोड़कर उनके सृष्टि किए हुए चीज को दंडवत करना उनके नजर में घिनौना है. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், एक बात आपसे कहता हूँ, கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். परमेश्वर एक ही आराधना के योग्य है. கர்த்தர் ஒருவரே தொழுகைக்குரியவர். परमेश्वर एक ही दंडवत के योग्य है. கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர். परमेश्वर एक ही उनके सामने हम झुक सकते हैं. அவரை விட்டு அவருடைய இவன் கரத்தின் கிரியைகளை நீ பணிந்து கொள்வாயானால், அவைகளுக்கு ஆராதனை செய்வாயானால் கர்த்தருக்கு முன்பதாக நீ அருவருப்பானதை செய்கிறாய். उन्हें छोड़कर उनके बनाए हुई चीजों को दंडवत करेगा, उनकी उपासना करेगा, सेवा करेगा तो परमेश्वर के सामने तू घिनौना काम कर रहा है. கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பானவைகளை செய்கிறவன் அலைந்து திரிவான் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के सामने जो घिनौना काम करता है वो मारे मारे फिरता है कर वचन कहता है. ஆண்டவர் என்ன சொல்கிறார் இஸ்ரவேலை பார்த்து? परमेश्वर क्या कह रहे इस्राएली लोगों को? இஸ்ரவேலே, इस्राएल, உன் நடுவில் இருந்து அருவருப்புகளை நீக்கிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. तेरे बीच में से घिनौने काम घिनौने कार्यों को दूर करेगा तो तू मारे मारे नहीं फिरेगा. உனக்குள்
உனக்குள் எவ்வளவு அருவருப்புகள் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நீ அலைந்து திரிந்து கொண்டே இருப்பாய். நிரந்தரமான வாழ்க்கை உனக்கு உண்டாவதில்லை. तेरे अंदर तेरे बीच में जितने घिनौने काम रहेंगे उतने दूर तक तू मारे मारे फिरते रहेगा. तेरे लिए एक स्थिर जीवन नहीं रहेगा. இன்னும் சில அருவருப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். और भी कुछ घिनौने काम को मैं आपको बताता हूँ. எசேக்கியேல் 8வது அதிகாரம் 9 முதல் 18 வசனங்களிலே एजेकिएल के 8वें अध्याय के 9 से लेकर 10वें वचन में எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் एजेकिएल भविष्यद्वक्ता को परमेश्वर बुलाकर ले जाकर உள்ளே இருக்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்று சொன்னார். वहां पर के कठोर घिनौने कार्य को देख कर करके ஆமென் आमीन. அங்கே போய் பார்க்கும்போது वहां जाकर जब देखे तो சகல ஊரும் பிராணிகள் सब रेंगने वाले जंतु அருவருப்பான மிருகங்களாகிய இவைகளின் சுரூபங்கள் घिनौने पशुओं के इनके जो प्रतिमा थी இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. और जो भी इस्राएल के जो भी उनके भीतर जो भी दीवार थी ऐसे मूर्तियों के बनाई हुई थी. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. வேதம் சொல்கிறது वचन कहता है ஏமன் ஸ்தோத்திரம் இந்த சுரூபங்களுக்கு முன்பதாக इस ऐसे प्रतिमा के सामने ஊரும் பிராணிகள் சுரூபமாய் செய்யப்பட்டிருந்தது. रेंगने वाले जंतुओं की जो प्रतिमा बनाई गई थी இன்னும் अनेक விக்கிரகங்கள் சுரூபங்களாக செய்யப்பட்டிருந்தது. और भी अनेक मूर्ति की प्रतिमा वहां पर बनाई गई थी. ஆமென் ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சித்திரம் தீர்த்த கற்களினாலே விக்கிரகங்கள் செய்யப்பட்டிருந்தது. और वचन कहता है कि सब मूर्तों के चित्र खिंचाए हुए पत्थरों में थे. பைபிள் சொல்லுது बाइबल कहता है அவைகளுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தூபம் காட்டினார்கள். उनके सामने इस्राएली लोग धूप जलाने लगे. ஆமென் आमीन हालेलुया हालेलुया. ஆண்டவர் சொல்றார் இது அருவருப்பான காரியம். परमेश्वर कहते ये घिनौना कार्य है. விக்கிரகத்துக்கு முன்பதாய் मूर्तियों के सामने தூபம் காட்டுவது அருவருப்பான காரியம். धूप जलाना घिनौना काम है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. உங்க வீட்ல எந்த விக்கிரகம் வைத்திருந்தாலும் அது அருவருப்பானது. आपके घर में कोई भी मूर्ति को वो घिनौना है. அவைகளுக்கு நீ மெழுகுபத்தி கொளுத்தினாலும் ஊதுபத்தி கொளுத்தினாலும் புகை காட்டினாலும் மாலை போட்டாலும் அது அருவருப்பானது. उसके सामने तू मोमबत्ती रखे या अगरबत्ती जलाए या धूप जलाए या उसको माला चढ़ाए वो घिनौना काम है. ஆமென். நீ அவைகளை செய்தால் உனக்கு சமாதானத்தின் வாழ்வு இல்லை. वचन आमीन. तू उसे करेगा तो तेरे लिए शांति का जीवन नहीं है. இன்னும் அதே அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது और भी आगे उसी अध्याय के 14वें वचन में कहा गया அங்கே है தம்மூசுக்காக அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். वहां पर वे तम्मूस के लिए रो रहे थे. அல்லேலூயா हालेलुया. இதுவும் அருவருப்பான காரியம் என்று ஆண்டவர் ये भी घिनौना कार्य कर कर परमेश्वर कहते हैं. இன்னும் கீழே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. और भी नीचे के वचनों में कहा गया है ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே சூரியனை அவர்கள் நமஸ்கரித்துக் கொண்டிருந்தார்கள். वे वहां पर सूर्य को दंडवत कर रहे थे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. ஆமென். இன்னும் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது और भी नीचे कहा गया है ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகியால் உக்கிரகத்தோடே நான் அவர்கள் நடுவிலே காரியங்களை நடப்பிப்பேன். इसीलिए परमेश्वर कहते मैं जलजलाहट के साथ उनके विरुद्ध काम करूंगा. நான் அவர்களுக்கு இறங்குவதில்லை. मैं उन पर दया नहीं करूंगा. அவர்கள் என் செவி கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். और चाहे वे मेरे कानों में ऊंचे सबसे पुकारे तो भी मैं उनकी बात नहीं सुनूंगा कर कर. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் என்ன செய்தார்கள்? उन्होंने क्या किया? சுவர்களிலே விக்கிரகங்களை வைத்து அவர்களுக்கு தூபம் காட்டினார்கள். அது அருவருப்பானது. दीवारों के ऊपर मूर्तियां बनाकर चित्र बनाकर उसको धूप जलाए वो घिनौना काम. ஆமென். சூரியனை வணங்கினார்கள். அது அருவருப்பானது. सूरज को दंडवत किए वो घिनौना काम. தம்மூஸ் என்கிறதான விக்கிரகத்துக்கு முன்பே அழுது கொண்டிருந்தார்கள். அது அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்கிறார். तम्मूज नामक मूर्ति के सामने रो रहे थे वो घिनौना काम है कर कर परमेश्वर ने कहा. இவைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். इसमें से एक भी हमारी जिंदगी में नहीं रहना चाहिए कर कर परमेश्वर कहते हैं. உபாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் व्यवस्था विवरण का 18वां अध्याय 9 முதல் 12 வசனங்களில் இன்னும் சில அருவருப்புகளை கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 9 से लेके 12वें वचन में और भी घिनौने काम को हम देख सकते हैं. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது जब तू उस देश में पहुंचे जो तेरा परमेश्वर यहोवा तुझे देता है அந்த ஜாதிகள் செய்யக்கூடிய அருவருப்புகளின்படி நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். तब वहां के जातियों के अनुसार घिनौने काम करना ना सीखना. அந்த ஜாதிகள் என்ன அருவருப்பை செய்து கொண்டிருந்தார்கள்? वहां के जातियों ने क्या घिनौने काम को कर कर रखा था? தங்கள் மகனை
மகளை தீக்கடக்க பண்ணினார்கள். वो अपने बेटे या बेटी को आग में ओम करके चढ़ा देते थे. அப்படியானால் ऐसा ही तो பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுவது கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பான காரியம். बेटे बेटी को आग में ओम करके चढ़ाने वाले परमेश्वर के सामने घिनौने हैं. கீழே வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. नीचे दिए वचनों को ध्यान से देखिए. குறி சொல்லுகிறவன் அருவருக்கப்பட்டவன். जो बावी कहता है वो घिनौना काम करता அப்ப है. குறி கேட்க போகிறவனும் கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பானதை செய்கிறான். इसका मतलब जो बावी सुनने के लिए जाता है वो भी परमेश्वर के सामने घिनौना काम करता है. Praise the Lord. Praise the Lord. நாள் பார்க்கிறவன் அருவருப்பானவன். जो शुभ अशुभ मुहूर्ते देखता है वो घिनौना काम करता है. அஞ்சனம் பார்க்கிறவன் ஏமன் அருவருப்பானவன். और जो टोना करता है वो घिनौना काम करता है. சூனியக்காரன் சூனியம் செய்யும்படி போகிறவன் அருவருப்பானவன். जो तांत्रिक का काम करता है वो घिनौना काम करता है. 11வது வசனம் சொல்லுகிறது, மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள் இருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் அருவருப்பானவர்கள். 11वां वचन कहता है, या बाजीगर या ओजो से पूछने वाला या बुत साधने वाला या भूतों को जगाने वाला को ये आपके बीच में ना रहे. 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12वां वचन को मैं पढ़ता हूँ. இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். क्योंकि जितने ऐसे ऐसे काम करते वे सब यहोवा के सम्मुख घृणित है. யாரெல்லாம் அருவருப்பானவர்கள்? कौन कौन घिनौने काम, कौन कौन घृणित है? உங்க பிள்ளைகளை தீக்கடக்க பண்றீங்களா? आपके बच्चों को तुम आग में होम करते हो क्या? நீ கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பானவன். वो परमेश्वर के सामने घिनौना है. சமாதானத்தின் வாழ்க்கை உனக்கு இருப்பதே இல்லை, அலட்சல் நிறைந்த வாழ்க்கை இருக்கும். शांति का जीवन तेरे लिए रहेगा ही नहीं, मारे मारे फिरते ही रहेगा. நாள் பாக்குறியா? तू शुभ मुहूर्त अशुभ मुहूर्त दिन देखता है क्या? நல்ல நேரம் பாக்குறியா? अच्छा समय क्या है करके देखता है क्या? இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம். ये शुभ मुहूर्त है या अशुभ मुहूर्त है? எல்லா நிமிடங்களும் எல்லா நாளும் எல்லா மணி நேரமும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். सारे दिन सारे समय सारे क्षण जो है परमेश्वर के द्वारा सृष्टि की गई है. குறி கேட்க போறியா? तू बावी सुनने के लिए जा रहा है क्या? சூனியம் செய்ய போறியா? टोना करने के लिए जा रहा है क्या? கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பானவன் நீ. तू परमेश्वर के सामने घृणित है. மந்திரவாதிட்ட போறியா? जादू मंत्र करने वाले के पास जाता है क्या? மாயவித்தை செய்கிறவன்ட்ட போறியா? अरे जो जादूगरी करता है उसके पास जाता है क्या? செத்தவங்கள்ட்ட குறி கேட்க போறியா? मरे हुए व्यक्ति से पूछने जाता है क्या? இப்படி செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ऐसे काम जो करता है वो परमेश्वर के सामने घृणित है. இவைகளில் உனக்குள் எவைகளில் ஒன்று இருந்தாலும் உனக்கு அமைதியான வாழ்க்கை இருப்பதில்லை. इनमें से एक भी कार्य तेरे जीवन में रहे वो तेरे लिए शांति नहीं रहेगी. இதுவரைக்கும் அப்படி ஏதாவது இருந்தா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி மனம் திரும்பி விட்டு விடு, கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவா. अभी तक इनमें से ऐसा एक भी तेरे जीवन में तो आज मन फिरा के परमेश्वर के सामने छोड़ दे, परमेश्वर तेरे को अच्छी जिंदगी देंगे. 2 ராஜாக்களின் புத்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனத்திலே யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தான். दूसरे राजाओं के 23वें अध्याय के 24वें वचन में योसिया नामक एक राजा था. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஏமன் ஸ்தோத்திரம், ஏமன் அங்கே அவன் वहां पर वो ஏமன் ஸ்தோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है அஞ்சனம் பார்க்கக்கூடிய அளவுக்கு போயிட்டான். वो जो बुत सिद्धि करते उतना दूर तक चले गया. என்ன செய்தான்? उसने क्या किया? ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்தில் கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. योसिया राजा के 18वें वर्ष में परमेश्वर के लिए फसह की जो है फसह की तैयारी की गई. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஆசாரியனாகிய இல்கியா ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையை நிறைவேற்றும்படி, और जो याजक जो इल्किया था वो याजक की रीति के अनुसार जब काम करने गया, யோசியா அஞ்சனக்காரரையும் குறி செய்கிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளை நிர்மூலமாக்கினார். और फिर ओजे बुत सिद्धि वाले ग्रह देवता मूर्ति और जितनी घिनौनी वस्ती यहूदा देश और यरूशलेम में जहां कहीं दिखाई पड़ी उन सबों को योशिया ने इस विचार से नष्ट किया. யோசியா ராஜாவுக்கு முன்னால योशिया राजा के सामने இஸ்ரவேல் ஜனங்கள் அஞ்சனம் பார்க்கிறதுலயும் குறி கேட்கிறதுலயும் ஏமன் விக்கிரகங்களுக்கு பின்னாலேயும் போயிட்டு இருந்தாங்க. इस्राएल लोग ओजे बुत सिद्धि वाले और मूर्ति के पीछे दौड़ रहे थे. வேதம் சொல்லுகிறது, அஞ்சனக்காரர்கள்
குறிகாரர்கள், சுரூபங்களை, நரகலான விக்கிரகங்கள் இருந்து தேசத்தை அருவருப்பாக்கி கொண்டிருந்தது. वचन कहता है ओजे बुत सिद्धि वाले ग्रह देवते मूर्तियों जितनी घिनौनी वस्तु योद्धा थे ये देश को जो घिनौना कर रहा था. ஏமன் ஸ்தோத்திரம். யோசியா ராஜா சகலவற்றையும் நிர்மூலம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. योशिया राजा ने जो इस संसारों को नष्ट किया करके. அல்லேலூயா, हालेलुया. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், वापिस आपसे कहता हूं கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய பலி சரியில்லைனா அது அருவருப்பானது. परमेश्वर को जो बलि चढ़ाते हो वो सही नहीं है तो वो घिनौना है. வேறே தேவர்களை சேவிப்பது அருவருப்பானது. दूसरे देवताओं को सेवा करना घिनौना है. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் விண்மீன்களை சேவன் வானத்தின் சேனைகளை பணிந்து கொள்வது அருவருப்பானது. सूर्य चंद्र और आकाश की गण की सेवा करना वो घिनौना काम है. நாள் பார்க்கிறது, குறி கேட்கிறது, दिन देखना, भावी पूछना, மந்திரவாதம், சூனியம், टोना करना, जादू मंत्र நல்ல करना, ஏமன் ஸ்தோத்திர நேரம் பார்க்கிறது, शुभ अशुभ मुहूर्त देखना, இதெல்லாம் இந்த விக்கிரகங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த பூஜைகள் அல்லது பணிவிடைகள், ஊதுபத்திகள் கொளுத்துவது ये सब அருவருப்பானது. ये सब मूर्तियों के सामने जो अगरबत्ती जलाना, पूजा करना, ये सब हमारे परमेश्वर के सामने घिनौना है. இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். और भी कुछ वचन मैं आपको बताना चाहता हूँ. லேவிய ராகமத்தின் புத்தகம் लेवीय व्यवस्था की पुस्तक 18வது அதிகாரம் 18वां अध्याय ஏமன் 29வது வசனம். 29वां वचन. 18வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, 18वें अध्याय का 29वां वचन कहता है, இப்படிப்பட்டவைகளில் யாது ஒரு யாதொன்றையும் யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். जितने ऐसे कोई घिनौना काम करे वे सब प्राणी अपने लोगों में से नष्ट किए जाए. இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றையும், इस प्रकार के घिनौने काम में से एक भी काम को करे तो. இந்த அதிகாரத்தில் சில அருவருப்புகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. इस अध्याय में भी कुछ घिनौने काम के बारे में बताया गया है. அல்லேலூயா, हालेलुया. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்வது அருவருப்பானது. तुम जिस मिस्र देश में रहते थे वहां के रहने वाले जैसे काम करते थे वैसा काम करना घिनौना है. நீங்கள் வந்து சேர்ந்த கானானின் குடிகளோடு அவர்கள் செய்கிற செய்கைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு முறைமையின்படி நடந்தால் அது கர்த்தருக்கு முன்பதாய் அருவருப்பானது. और तुम जहां पहुंचे कनान देश वहां पर के जो जाति के लोग जो काम करते वैसे काम को तुम भी सीख कर करोगे तो वो परमेश्वर के सामने घिनौना है. கர்த்தர் என்ன சொல்கிறார்? परमेश्वर क्या कहते हैं? நான் உங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கேன். मैंने तुम्हें मिस्र देश की गुलामी से छुड़ा कर ले आया. எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி நீ செய்யாத அது எனக்கு அருவருப்பானது. मिस्र देश के लोग जैसा करते थे वैसे तू मत कर, वो मेरे सामने घिनौना है. நான் உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். मैंने तुझे कनान देश में ले आया. கானானியர்களுடைய செய்கையின்படி நீ செய்யாத அதுவும் எனக்கு அருவருப்பானது. और कनान देश के लोग जैसे काम करते वैसे भी तू मत कर, वो भी मेरे सामने घिनौना है. நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். मैंने तुझे छुड़ाया है. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம். तू मैंने तेरा उद्धार किया है. நீ எனக்கு பரிசுத்த ஜனம். तू मेरे लिए पवित्र है. அதனால அது அவர்கள் செய்கிறபடி செய்தால் அது எனக்கு அருவருப்புன்னு சொல்றாரு. इसीलिए वैसे जो वो करते थे वैसे तू भी करेगा तो घिनौना है. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, उद्धार पाए परमेश्वर के बच्चे, நீ ரட்சிக்கப்பட்டு சபையில வந்திருக்கிற. तू उद्धार पाकर कलीसिया में आ गया है. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ செய்த காரியங்களை இன்னைக்கு செய்யாத. उद्धार पाने से पहले जो कार्य तू करता था वो आज तू मत कर. உன் சொந்த ஜனம் செய்யக்கூடிய காரியங்களை நீ செய்யாத. तेरे खुद के लोग जैसे कार्य करते वैसे तू मत कर. உன் ஊர் வழக்கப்படி, तेरे गांव के रीति के உன் अनुसार, குடும்ப வழக்கப்படி, तेरे परिवार के रीति के உன் अनुसार, கோத்திர வழக்கப்படி, तेरे गोत्र के रीति के நீ अनुसार, தங்கி இருக்கிற ஜனங்களுடைய அந்த வழக்கத்தின்படி तू जिस जगह पर रहता है वहां पे लोगों की जो रीति उसके अनुसार நீ அதை செய்யாத அது எனக்கு அருவருப்பானதுன்னு கர்த்தர் சொல்றாரு. तू वैसा मत कर, वो मेरे सामने घिनौना है कर परमेश्वर तुझे देख कर कह रहे हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन. கீழே சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. नीचे कुछ वचन बताए गए हैं. ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்காதபடி அவளை சேரலாகாது. कोई भी अपने ही साथी में जो है उनमें से किसी को नंगा ना करे, उनका तन ना उगाड़े, उनके साथ ना मिले, वो घिनौना है. என்ன அர்த்தம் தெரியுமா? इसका क्या मतलब है? நம்ம நெருங்கின உறவில் உள்ளவர்களை திருமணம் செய்யக்கூடாது, அது அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்கிறார். हमारे बहुत ही करीबी रिश्ते में जो है उनसे विवाह ना करे, वो घिनौना काम है कर. தாயாவது தகப்பனையாவது நிர்வாணமாக்க கூடாது, அது உன் தாயானவள், அவள்
அவளை நிர்வாணமாக்கலாகாது, அது அருவருப்பு. अपने माँ या पिता उनका तन ना उगाड़ना ये घिनौना काम है कर कर कहते हैं। உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பு. तेरे पिता की औरत को तू तन ना उगाड़ना वो घिनौना है। உன் தகப்பனுக்காவது तेरे पिता के लिए உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பானது. तेरे माता पिता के लिए घर पर या बाहर जन्म हुए उसे तू उसका तन ना उगाड़ना वो तेरी बहन है, वो घिनौना काम है। உன் குமாரனுடைய மகளையாவது तेरे पुत्र की बेटी உன் குமாரத்தியுடைய மகளையாவது या तेरे पुत्री की बेटी நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பானது. उसका तन ना उगाड़ना ये घिनौना काम உன் है। தகப்பனுடைய மனைவியிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்க கூடாது, அது உன் சகோதரி, அது அருவருப்பானது. तेरे पिता की पत्नी से जो जन्म हुई वो जो है तेरी बहन है, उसे उसका तन ना उगाड़ना वो घिनौना है। உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்க கூடாது, அது எமன் ஸ்தோத்திரம், அது அருவருப்பானது. तेरे पिता की बहन का तन ना उगाड़ना वो घिनौना काम है। உன் தாயுடைய சகோதரியை நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பானது. और तेरी माँ की बहन का तन ना उगाड़ना वो घिनौना काम है। உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பானது. तेरे पिता के भाई को तन ना उगाड़ना वो घिनौना काम है। அவனுடைய மனைவியை நிர்வாணமாக்க கூடாது, அது உனக்கு அருவருப்பானது. और ना उसकी पत्नी का तन उगाड़ना वो तेरे लिए घिनौना काम है। உன் மருமகளை நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பானது. और ना तेरे बहू का तन उगाड़ना वो तेरे लिए घिनौना काम உன் है। சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பானது. और ना तेरे भाई की पत्नी का तन उगाड़ना वो तेरे लिए घिनौना काम है। ஒரு ஸ்திரியையும் அவருடைய மனைவியும் சேர்த்து நிர்வாணமாக்க கூடாது, அது அருவருப்பானது. और तेरी स्त्री और उसकी पत्नी के साथ का तो तन ना उगाड़ना वो तेरे लिए घिनौना काम है। அல்லேலூயா. हालेलुया। உன் மனைவி உயிரோடு இருக்கும்போது जब तेरी पत्नी जीवित है அவளுக்கு உபத்திரவமாக उसके कलेश के அவள் लिए சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணக்கூடாது, அது அருவருப்பானது. और उसकी बहन से विवाह करके तन ना उगाड़े वो तेरे लिए घिनौना काम है। அல்லேலூயா. हालेलुया। பிறனுடைய மனைவியோடு சயனிப்பது அருவருப்பானது. दूसरे के पत्नी के साथ मिलना वो घिनौना काम அது உன்னை है। தீட்டுப்படுத்தும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். वो तुझे अशुद्ध करेगा कर वचन कहता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए। இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா யாரை திருமணம் பண்ணணும், யார் திருமணம் பண்ணக்கூடாது, யாரோடு சேரக்கூடாது அப்படின்னுலாம் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். इस वचन में देखोगे तो किससे शादी करनी है, किससे नहीं करनी है, और कैसे किससे मिलना है, किससे नहीं मिलना है कर बताया गया है। இதை மீறி செய்தால் நீ அலைந்து திரிவாய். इसका उल्लंघन करके पार करके तू करेगा तो तू मारे मारे फिरेगा। இது கர்த்தருடைய பிரமாணம். ये परमेश्वर की व्यवस्था है। இதை மீறி செய்கிறவன் அருவருப்பை செய்கிறான். इससे पार कर जो कार्य करता है वो घिनौने काम करता है। அருவருப்பு நமக்குள் இருக்கும் வரைக்கும் அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். घिनौना काम जब तक हमारे अंदर है तब तक मारे मारे भटकना है। 21வது வசனம் சொல்கிறது, 21वां वचन कहता है, உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடக்கூடாதே. अपनी संतान में से किसी को मोलेक के लिए होम करके ना चढ़ाना। நம்ம சந்ததிகளில் யாரும் எந்த பிள்ளையும் தீக்கடக்க பண்ண வைக்க கூடாது, அது அருவருப்பான காரியம். हमारे संतान में से किसी भी बच्चे को होम करके ना चढ़ाना वो जो एक घिनौना काम है। அல்லேலூயா. हालेलुया। ஏமன் ஸ்தோத்திரம். ஒரு பெண்ணோட ஏமன் திருமணம் செய்வதை விட்டுவிட்டு एक स्त्री के साथ विवाह करना छोड़कर ஆணோட ஆண் திருமணம் செய்வது அருவருப்பு. पुरुष के साथ पुरुष विवाह करे वो घिनौना काम है। பெண்ணோட பெண் திருமணம் செய்வது அருவருப்பு. एक स्त्री के साथ स्त्री विवाह करे वो घिनौना है। யாதொரு மிருகத்தோடும் திருமணம் செய்வது அருவருப்பு. और किसी जाति के पशु के साथ विवाह करना घिनौना काम है। அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். इससे कर तो अपने आप को अशुद्ध ना कर परमेश्वर ने कहा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏமன் தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இந்த அருவருப்புகள் நமக்குள் இருக்க கூடாது. ये घिनौना काम हमारे अंदर नहीं रहना चाहिए। நான் முந்தா நாள் பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன். मैं पिछले दिन पेपर पढ़ रहा था। பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது पेपर पढ़ते समय ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். एक घटना मैंने पढ़ी। பெல்ஜியம் தேசத்துல बेल्जियम देश में ஒரு பெரிய இந்த ஜூ மிருக காட்சி சாலை இருக்கிறது. एक बड़ा जू है जहाँ पर जानवरों और पशुओं को बंद करके रखते அங்க हैं। பாத்தீங்கன்னா மனுஷ குரங்குகள் கொஞ்சம் இருக்கு. वहाँ पर देखोगे तो मनुष्य के जैसे दिखने वाले बंदर है। அது ரொம்ப சேட்டை பண்ணணும்னு கண்ணாடி கூண்டுக்குள்ளதான் அடைச்சு போட்டிருப்பாங்க. वो बहुत मस्ती करते कर उन्हें एक कांच के पिंजरे में बंद करके रखते ஒரு थे। 24 வயதுடைய ஒரு ஆண் ஏமன் மனித குரங்கு एक
24 साल का एक पुरुष बंदर था, அங்க இருக்கு. वहां पर है। அந்த ஜூக்கு ஒரு வாலிப பொண்ணு வந்து அடிக்கடி போவாளா. और उस जू में जो एक जवान लड़की बार बार जाती थी, இந்த பெண்ணும் அந்த குரங்க பார்த்து பேச ஆரம்பிச்சா. ये जो लड़की थी ये भी उस बंदर को देखकर बात करने लगी। நேருக்கு நேர் பேச முடியாது, सामने सामने बात नहीं कर सकते, அது கண்ணாடிக்கு உள்ளே இருக்கும், இவ தூரத்துல நிக்கணும். वो वो जो कांच का पिंजरा है उसके अंदर वो बंदर रहता है और ये बाहर रहती थी। ஆக்ஷன்ல பேச ஆரம்பிச்சாங்களா. एक्शन में इशारे में बात करने இவ लगे, தொடர்ந்து போக ஆரம்பிச்சா. ये लगातार जाने लगी। இந்த குரங்கு அவளோடு பழக ஆரம்பிச்சது, இவளும் அதோடு நல்ல பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ये बंदर जो नर बंदर है ये भी इससे अच्छे से रिश्ता रखने लगा, ये भी अच्छे से उससे बात करने लगी। ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் குரங்கோட செலவு பண்ணுவாளா. एक दिन में कम से कम 14 घंटा वो उस बंदर के साथ बिताती थी। தொட முடியாதானா, छू नहीं सकते, लेकिन ரெண்டு பேரும் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்களா. दोनों एक दूसरे को देखकर जो है देखते थे। மனித குரங்குக்கும் இந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டு, वो मनुष्य का जो बंदर है उससे और इस लड़की में जो है प्यार हो गया। இப்ப அந்த குரங்கு வேற குரங்க பாக்குறதும் இல்ல, விளையாடுறதும் இல்ல. अभी वो बंदर किसी और बंदर को नहीं देखता, किसी के साथ नहीं खेलता, வேற மனுஷனை வந்தாலும் பாக்குறது இல்ல. और कोई मनुष्य आता है तो भी उसे नहीं देखता। இது அந்த ஜூ நடத்தக்கூடிய மேனேஜருக்கு தெரிஞ்சு போச்சு. ये वो जू चलाने वाले मैनेजर को पता चल गया। ஆமென். आमीन। இந்த பொண்ணுட்ட சொல்லிட்டாங்க, इस लड़की से कहे, வாழ்நாள் முழுசும் இந்த ஜூக்கு வருவதற்கு நீ உனக்கு அனுமதி இல்லை. जिंदगी भर इस जू में आने के लिए तेरे को अनुमति नहीं। ஏன்னா அந்த குரங்குடைய அந்த நேச்சுரல் வந்து மாறி போச்சான். क्योंकि वो इस वजह से उस बंदर का जो कुदरती स्वभाव था वो बदल गया। ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன், क्यों आपसे कह रहा हूँ, இன்னைக்கு யார்கிட்ட எல்லாம் காதல் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. आज किसके ऊपर प्यार आता है नहीं मालूम। மிருகத்தோடு வாழக்கூடாது, மிருகத்தோடு திருமணம் பண்ணி வாழக்கூடாது, அது அருவருப்பு. पशु जानवरों के साथ विवाह करके नहीं जीना वो घिनौना काम है। இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு முன்பதா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் அது அருவருப்பா இருக்கும். ऐसा कोई भी प्रकार का कार्य तेरे जीवन में ना रहे, परमेश्वर के सामने ना रहे, वो तेरे जीवन में घिनौना रहेगा। இவைகளை செய்கிறவன் எவனும் इसे करने वाला कोई भी இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை. विश्राम स्थान में प्रवेश नहीं करेगा। இவைகள் செய்கிற ஒருவனும் इसे करने वाला कोई भी இந்த பூமியில் இளைப்பாறுதலின் வாழ்க்கையை அவன் அனுமதிப்பதில்லை. इस धरती पर विश्राम के जीवन को वो अनुभव नहीं करेगा। நிச்சயமாய் அவன் அனுபவிக்க மாட்டான். निश्चय वो अनुभव नहीं कर ஒரு सकेगा। இளைப்பாறுதலான வாழ்க்கை நமக்கு வேணும் ஐயா. एक विश्राम का जीवन हमें चाहिए। சமாதானத்தின் வாழ்க்கை நமக்கு இந்த பூமியில் வேணும். शांति का जीवन हमें इस धरती पर चाहिए। ஒரு அமைதலான ஜீவனை நம்ம பண்ணணும். एक चैन सुख का जीवन हमें जीना है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். थोड़ा इस दिन हम जीने वाले இந்த हैं। காலங்களில் ஒரு அமைதியான வாழ்க்கை, उन दिनों में एक शांति का जीवन। கிடைக்கிற வாழ்நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமும் சமாதானமான வாழ்க்கையா இருக்கணும். जितने दिन हमें मिले वो दिन शांति और आशीर्वाद के साथ रहे। வாழ்க்கை முழுசும் அலைஞ்சு தெரிஞ்சு சத்திரக்கூடாது. जीवन पूरा मारे मारे फिरकर नहीं मरना है। நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து சத்திரக்கூடாது. बिना चैन के जीवन जी के नहीं मरना है। எல்லாவற்றிலும் ஒரு அமைதியான வாழ்க்கை, सभी कार्य में एक शांति का जीवन, எல்லாவற்றிலும் ஒரு அலைச்சல் इல்லாத வாழ்க்கை. सभी कार्य में बिना मारे फिरने का जीवन உங்களுக்கு வேணுமா? आपको चाहिए क्या? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? परमेश्वर ने क्या कहा मालूम है क्या? உன் அருவருப்புகளை என் பார்வையில் இன்று நீ அகற்றி விடு. तेरे बीच में से घिनौने काम को दूर कर। இனி நீ அலைந்து திரிவதில்லை. तू और आगे मारे नहीं फिरेगा। இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் கேட்டதில் எந்த காரியம் உனக்குள் இருக்குதோ, आज वचन के द्वारा सुने हुए में से कौन सा कार्य तेरे अंदर है, அருவருப்புகளை விட்டுரு. वो घिनौने कार्य को तू छोड़ दे। இதற்கு முன்பு அந்த அருவருப்புகளை நீ செய்திருந்தா, इससे पहले ऐसे घिनौने कार्य को तूने किया है तो ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே परमेश्वर से बोल, இந்த அருவருப்புகளை என்னை விட்டு விலக்குவதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன். इस घिनौने काम को मुझसे दूर करने के लिए मैं अर्पण करता हूँ। இந்த அருவருப்பான வாழ்க்கையில நான் நிலைத்திருக்க விரும்பல. इस घिनौने काम में मैं बना नहीं रहना चाहता हूँ। இந்த அருவருப்பு என்னை விட்டு மாறட்டும். ये घिनौना काम मुझसे दूर हो। இந்த அருவருப்பு என் வாழ்க்கையில இருந்துச்சு, நான் பாவம் செய்துட்டப்பா. ये घिनौना काम मेरे जीवन में था और मैंने पाप कर दिया पिता। அதனால என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அலைச்சல். इस वजह से मेरे जीवन में अब तक मारे फिरना। இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. आज मैं अर्पण करता हूँ बोल के प्रार्थना कर। கண்களை மூடு, आंखों को बंद कर। ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிக்க ஆரம்பி. परमेश्वर को देखकर तू प्रार्थना कर। ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிக்க ஆரம்பி. परमेश्वर को देखकर तू
तू प्रार्थना कर। தேவனை விட்டு அந்நிய நேசரை தேடி போன அனுபவம் இருக்குதா? परमेश्वर को छोड़कर अन्य प्रेमी को ढूंढ के जाने का अनुभव है क्या? மேடுகளையும் மலைகளையும் பார்த்து தெய்வம்னு சொன்ன அனுபவம் இருக்குதா? ऊंचे पहाड़ और टीलों को देखने का अनुभव है क्या? பச்சையான மரத்தின் கீழே போய் சிலைகளை வைத்து அவைகளுக்கு ஆராதனை செய்த பழக்கம் இருக்குதா? हरी झाड़ी के नीचे जाकर मूर्ति को रखकर उसे दंडवत करने का अनुभव है क्या? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. परमेश्वर से क्षमा मांग। ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. परमेश्वर से क्षमा मांग। ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. परमेश्वर से क्षमा मांग। நீ செலுத்தும் பலி तू जो बलि चढ़ाता है முழுமையான பலியை செலுத்துறியா? वो परिपूर्ण बलि चढ़ाता இல்ல है அருவருப்பானதா இருக்குதா? या वो गिनौना है? அருவருப்பானதா இருக்குதா? गिनौना है। ஆமென். आमीन। சூரிய சந்திர வான சேனைகளை பணிகிறியா? सूर्य चंद्र आकाश के तारे गणों को तू सेवा करता है क्या? Praise God. Praise God। அஞ்சனம் பாக்குறியா? குறி கேக்குறியா? वो जो के पास जाता है वो सीधी करने वाले के पास जाता है क्या? நாள் பாக்குறியா? दिन शुभ मुहूर्त देखता है क्या? அந்நிய ஜனங்கள் செய்கிறது மாதிரிப்பட்ட காரியத்தை நீ செய்துட்டு வர்றியா? अन्य जाति के लोग जैसा कार्य करते वैसे तू भी करके आ रहा है क्या? நீ அந்நிய ஜனமா இல்லையே. तू अन्य जाति का लोग नहीं है। அந்நிய ஜனத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு நோக்கம் இருக்கு. तुझे अन्य जाति में से परमेश्वर ने छुड़ाया, उसका एक मकसद है। பிறகு அந்த காரியத்தை நீ செய்யணும். फिर क्यों तुझे वो कार्य करना है? பிறகு நீ அந்த காரியத்தை பின்பற்றணும். फिर क्यों वो कार्य के पीछे चलना है? உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே. तू अपने आप को अशुद्ध मत कर। உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே. तू अपने आप को अशुद्ध मत कर। எந்த காரியத்துல நீ தீட்டுப்படுத்தினியோ பட்டையோ, जिस कार्य में तू अशुद्ध हुआ, என்ன காரியம் உன் அருவருப்பாக்கி இருக்கோ, जिस कार्य ने तुझे घिनौना किया, தேவனுடைய பார்வையில எந்த காரியம் அருவருப்பானதை நீ செய்திருக்கிறியோ, परमेश्वर के नजर में तू कौन से घिनौने काम को किया? ஆண்டவரே பச்சல ஆண்டவரே परमेश्वर को देखकर बोल, என்ன மன்னிங்க ஆண்டவரே. मुझे क्षमा कीजिए। எனக்கு ஒரு சமாதான வாழ்வு வேணும். मुझे एक शांति का जीवन चाहिए। நிறைய அலைச்சல்கள் बहुत मारे फिरना வருவதற்கு காரணம் वो आने का कारण அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை. मारे फिरने का जीवन। நிம்மதியா தூங்க முடியல. चैन के साथ सो नहीं सकते। காரணம் என்ன? कारण क्या? அருவருப்புகள் உனக்குள்ளால இருக்கு. घिनौनापन तेरे अंदर है। அருவருப்புகள் உனக்குள்ளால இருக்கு. घिनौनापन तेरे अंदर है। கர்த்தர் வெறுக்கும் காரியம் உன்கிட்ட இருக்கு. परमेश्वर नफरत करने वाला कार्य तेरे अंदर है। கர்த்தர் அருவருக்கிற காரியம், கர்த்தர் தீட்டு என்று சொல்லக்கூடிய காரியம் உன்கிட்ட இருக்கு. परमेश्वर नफरत करने वाला कार्य, परमेश्वर जिस कार्य को अशुद्ध कहते वो कार्य तेरे अंदर है। விட்டுறியா? छोड़ देता है क्या? விட்டுறியா? छोड़ देता है क्या? இன்னைக்கு இப்ப விடுறியா? आज अभी छोड़ देता है क्या? இப்ப அதை உன்னை விட்டு விலக்கிறதுக்கு தீர்மானம் பண்றியா? अभी उसे तुझसे दूर करने के लिए फैसला करता உன் है क्या? லைஃப்ல ஒரு சேஞ்ச் கத்த தருவார். तेरे जीवन में एक बदलाव परमेश्वर देंगे। இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், इस्राएली लोग को देखकर कहे, இத்தனை காலங்கள் தேசங்களாய் அலைந்து திரிந்தீர்கள். इतने सालों से देश करके घूमते रहे। உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிட முடியல. तुम्हारे हाथों के प्रयास के फल को तुम खा नहीं सके। நீங்கள் வெட்டின துறவின் தண்ணீரை உங்களால குடிக்க முடியல. तुमने जो कुआं खोदा था उसका पानी तुम पी नहीं सके। அலைந்து திரிந்தீர்கள். मारे फिरते रहे। இன்னைக்கு எரேமியாவுக்கு வச்சு ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக இவன் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு. परमेश्वर एरेमिया भविष्यवक्ता को रखकर इस्राएलियों को चेतावनी दिए, இஸ்ரவேலே, इस्राएल, என்னுடைய பார்வைக்கு முன்பதா இருக்கக்கூடிய உன் அருவருப்புகளை என்னை விட்டு விலக்கு. मेरे सामने, मेरी नजरों के सामने जो घिनौना काम तेरे पास है उसे तू दूर कर। உன்னை விட்டு விலக்கிறேன். उसे तुझसे दूर कर दे। இனி நீ அலைந்து திரிவதில்லை. तू आगे मारे नहीं घूमेगा। உன் வாழ்க்கையில் ஒரு சமாதான வாழ்க்கை தரப்போறார். तेरे जीवन में एक शांति देने जा रहे हैं। அலைச்சல் இல்லாத வாழ்க்கை தரப்போறார். बिना मारे फिरने का जीवन देने जा रहे हैं। இல்லாத வாழ்க்கை தரப்போறார். परेशानी के बिना एक जीवन देने जा रहे हैं। அருவருப்புகள் அகற்றீர். घिनौनेपन को दूर कर दे। கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்மா. परमेश्वर तेरी मदद करेंगे मां। கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரியா? परमेश्वर तेरी मदद करेंगे भाई। சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान परमेश्वर, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. हमसे बात किए हुए अच्छे वचनों के लिए धन्यवाद राजा। ஆண்டவரே, परमेश्वर, நாங்க हम இன்னும் சில வேளை आगे भी कुछ அருவருப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தா, कुछ घिनौने कार्य के साथ जीते रहेंगे तो உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். एक बार फिर आपके चरणों में समर्पण किए। எங்களுக்குள்ளால தேவன் அருவருக்கிற ஒரு சின்ன காரியம் கூட இருக்க வேண்டாம். हमारे अंदर परमेश्वर नफरत करने वाला एक भी छोटा घिनौना काम ना रहे। வேண்டாம்பா.
नहीं पिता, வேண்டாம்ப்பா, नहीं चाहिए पिता, பரிசுத்த விடுதுங்க. पवित्र कीजिए। இனி அந்த அருவருப்புகள் எங்க வாழ்க்கையில மேற்கொள்ள கூடாது, வரக்கூடாது. आगे ये घिनौना कार्य हमारे जीवन में ना आए और हमारे ऊपर प्रबल ना होए। அர்ப்பணிக்கிறோம். अर्पण करते हैं। பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. मेरे सारे बच्चों को आप मदद कीजिए। சமாதானம், शांति, அலைச்சல் இல்லாத வாழ்க்கை கொடுங்க. बिना मारे मारे फिरने का जीवन दीजिए। நன்மையால் நிரப்பா. भलाई से भर दीजिए। முடிவிலே இளைப்பாறுதலில் வந்து சேர உதவி செய்யுங்க. अंत में विश्राम स्थान आकर पहुंचने के लिए பிதா मदद कीजिए। குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हमारे बच्चों को हम आशीष करते தேவ हैं। கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாகட்டும். परमेश्वर का अनुग्रह शांति बहुतायत से हो। வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். सामर्थ्य परमेश्वर के हाथों में समर्पण करते துதியும் हैं। கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा हम आप ही को देते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ए मेरे आत्मा परमेश्वर की स्तुति कर। என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ए मेरे पूरे मन उनके पवित्र नाम की स्तुति என் कर। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. मेरे आत्मा परमेश्वर की स्तुति कर। அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. उनके के सारी बुलाई को भलाई को मत भूल। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा का एकता शांति और आनंद உங்கள் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் आपकी सत में सत आज से लेकर सदा काल இயேசு के लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेंगे। பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒருவரை வாழ்த்துங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து நல்ல பிரைஸ் தி லார்ட் சொல்லிருங்க. एक दूसरे को बधाई दीजिए, बाजू वाले को प्रेज लॉर्ड बोलिए। பிரைஸ் தி லார்ட்.